இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கலாமா? ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்? வெரி சிம்பிள். நம்ம தினமும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அப்படியே இங்கிலீஷில் சொல்லி பார்த்தாலே போதும். அப்படியே டே பை டே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு இங்கிலீஷ் பேச வந்துடும். இப்போது அதை எப்படி பண்ணலான்ட்டு ஒரு சாம்பிள் பார்க்கலாமா? வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம டே எப்படி யூஸ்வலாக ஸ்டார்ட் ஆகும்? நான் 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். I wake up at 6 o'clock. I wake up at 6 o'clock. Wake up அப்படின்னா எழுந்திருக்கிறது. அட் அப்படிங்கும்போது இந்த டைமில் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு பர்டிகுலராக சொல்கிறதுக்காக நம்ம அட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? சோம்பல் முறிப்போம் இல்லையா? நான் சோம்பல் முறிக்கிறேன். இதை சொல்கிறதுக்கு I stretch my body. I stretch my body. தென் நான் முகம் கழுவுறேன். I wash my face. I wash my face. நான் பல் விளக்குறேன். I brush my teeth. I brush my teeth. அப்புறம் என்ன பண்ணுவோம்? குளிப்போம் இல்லையா? நான் குளிக்கிறேன். I take a shower. I take a shower. குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவோம். இல்லைனா ஐ டேக் அ பாத் அப்படின்னு சொல்லலாம். குளிச்சதுக்கப்புறம் துவட்டிப்போம் இல்லையா? நான் டவல் வச்சு துவட்டிக்கிறேன். ஐ வைப் மை பாடி வித் அ டவல். ஐ வைப் மை பாடி வித் அ டவல். அப்புறம் தலை சீவுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கோம் மை ஹேர். கோம்புன்னு சொல்லக்கூடாது, பி சவுண்டு சைலண்ட். ஸோ கோம் கோம் அப்படி தான் சொல்லணும். ஐ கோம் மை ஹேர். நான் சட்டை போட்டுக்கிறேன். ஐ கெட் ட்ரெஸ்ட். ஐ கெட் ட்ரெஸ்ட். நான் காலை சாப்பாடு தயார் செய்கிறேன். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது, பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிட்றேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அடுத்து டே டைம் ரொட்டீன் பார்க்கலாம். பகலில் நம்ம என்ன செய்வோன்னு. நான் வேலைக்கு கிளம்புறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ லீவ் ஃபார் ஒர்க். ஐ லீவ் ஃபார் ஒர்க். லீவ் அப்படின்னா கிளம்புறதா மீனிங். நான் கதவை பூட்டுறேன். ஐ லாக் த டோர். ஐ லாக் த டோர். நான் ஆஃபீஸுக்கு கார் ஓட்டிட்டு போகிறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ டிரைவ் டு த ஆஃபீஸ். ஐ டிரைவ் டு த ஆஃபீஸ். நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். ஐ ரீச் த ஆஃபீஸ் அட் 9 o'clock. ரீச்னா வந்து சேர்றது. ஐ ரீச் த ஆஃபீஸ் அட் 9 o'clock. நான் என்னோட இமெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ செக் மை இமெயில்ஸ். ஐ செக் மை இமெயில்ஸ். நான் ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறேன். ஐ அட்டெண்ட் அ மீட்டிங். ஐ அட்டெண்ட் அ மீட்டிங். நான் ஒரு கால் பண்ணுறேன். ஐ மேக் அ ஃபோன் கால். ஐ மேக் அ ஃபோன் கால். நான் என் கூட வேலை செய்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐ டிஸ்கஸ் வித் மை கலீக்ஸ். ஐ டிஸ்கஸ் வித் மை கலீக்ஸ். நான் ஒரு கப் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி. ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் காஃபி. நான் 1 மணிக்கு மதிய உணவு சாப்பிட்றேன். ஐ ஈட் லன்ச் அட் 1 o'clock. ஐ ஈட் லன்ச் அட் 1 o'clock. நான் என் வேலையை தொடர்ந்து செய்கிறேன். ஐ கண்டினியூ மை ஒர்க். ஐ கண்டினியூ மை ஒர்க். நான் வேலையை முடிக்கிறேன். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். ஐ ஃபினிஷ் மை ஒர்க். நான் ஆஃபீஸ்லேருந்து வெளியே போகிறேன். ஐ லீவ் த ஆஃபீஸ். ஐ லீவ் த ஆஃபீஸ். நான் வீட்டுக்கு திரும்ப போகிறேன். ஐ ட்ராவல் பேக் ஹோம்.
ஐ ட்ராவல் பேக் ஹோம். பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹோம் எங்கே யூஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி டு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ட்ராவல் பேக் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். நான் வழியில் காய்கறி வாங்குறேன். ஐ பை வெஜிடபிள்ஸ் ஆன் த வே. ஆன் த வேனா வழியில் அப்படின்னு அர்த்தம். ஐ பை வெஜிடபிள்ஸ் ஆன் த வே. நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன். ஐ ரீச் ஹோம் இன் த ஈவினிங். ஐ ரீச் ஹோம் இன் த ஈவினிங். நான் கைகளை கழுவுறேன். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். நான் சோஃபாவில் ஓய்வு எடுக்கிறேன். ஐ ரிலாக்ஸ் ஆன் த சோஃபா. ஐ ரிலாக்ஸ் ஆன் த சோஃபா. நான் காஃபி குடிக்கிறேன். ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ட்ரிங்க் காஃபி. நான் டிவி பார்க்குறேன். ஐ வாட்ச் டிவி. ஐ வாட்ச் டிவி. நான் என் குடும்பத்தோட பேசுகிறேன். ஐ டாக் வித் மை ஃபேமிலி. ஐ டாக் வித் மை ஃபேமிலி. இதுவே குடும்பத்து உறுப்பினர்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டாக் வித் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நைட் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன். ஐ கோ ஃபார் அ ஷார்ட் வாக். ஐ கோ ஃபார் அ ஷார்ட் வாக். கொஞ்சம் தூரம் நடைப்பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஃபோனை பார்க்குறேன். ஐ செக் மை ஃபோன். ஐ செக் மை ஃபோன். நான் மெசேஜஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறேன். ஐ ரிப்ளை டு மெசேஜஸ். ஐ ரிப்ளை டு மெசேஜஸ். நான் சும்மா சோஷியல் மீடியா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்க்ரால் சோஷியல் மீடியா. ஐ ஸ்க்ரால் சோஷியல் மீடியா. இதுவே இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் சொல்லணுன்னா சோஷியல் மீடியாவுக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன். ஐ ரீட் அ புக். ஐ ரீட் அ புக். நான் இரவு உணவு தயார் செய்கிறேன். ஐ ப்ரிப்பேர் டின்னர். ஐ ப்ரிப்பேர் டின்னர். நான் 9 மணிக்கு இரவு உணவு சாப்பிட்றேன். ஐ ஈட் டின்னர் அட் 9 o'clock. ஐ ஈட் டின்னர் அட் 9 o'clock. நான் பாத்திரங்களை கழுவுறேன். ஐ வாஷ் த டிஷ்ஷஸ். இங்கே டிஷ்ஷஸ்னால் பாத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஷ் த டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் பெட் டைம் ரொட்டீன் பார்க்கலாம். நான் அலாரம் வைக்கிறேன். ஐ செட் த அலாம். ஐ செட் த அலாம். நான் ரூமை சுத்தம் செய்கிறேன். ஐ க்ளீன் மை ரூம். ஐ க்ளீன் மை ரூம். நான் உடைகளை மடிக்கிறேன். ஐ ஃபோல்ட் த க்ளோத்ஸ். ஐ ஃபோல்ட் த க்ளோத்ஸ். இது உடை அப்படின்னு சொல்லும்போது கிளாத் அப்படின்னு சொல்லணும். உடைகள் அப்படின்னு சொல்லும்போது க்ளோத்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. க்ளோத்ஸ். ஐ ஃபோல்ட் த க்ளோத்ஸ். நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளைக்கு ஸ்கெடியூலை செக் பண்ணுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை I check tomorrow's schedule. I check tomorrow's schedule. நான் டைரியில் எழுதுகிறேன். ஐ ரைட் இன் மை டைரி. ஐ ரைட் இன் மை டைரி. நான் ராத்திரி பல் விளக்குறேன். ஐ ப்ரஷ் மை டீத் அட் நைட். ஐ ப்ரஷ் மை டீத் அட் நைட். நான் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ். ஐ ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ். நான் பெட்டில் படுக்கிறேன். ஐ லை டவுன் ஆன் த பெட். லை டவுன் அப்படின்னா படுக்கிறது. ஐ லை டவுன் ஆன் த பெட். நான் 10 மணிக்கு தூங்குறேன். ஐ கோ டு ஸ்லீப் அட் 10 o'clock. ஐ கோ டு ஸ்லீப் அட் 10 o'clock. கோ டு ஸ்லீப் அப்படின்னா தூங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம ஒரு நாளில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படிலாம் சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் ஒரு நாளையில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இனிமேல் சொல்லி இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டே பை டே இதை பண்ண பண்ண உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும்.
அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ஷியாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். I will come back with a new topic in a new video. Until then, it's bye from Shyam.